இஸ்லாமியர்களே வக்ஃபுக்கு எதிராக போராடுகிறார்கள். அவங்கள வந்து நாடு கடத்தி விட்டாங்க, தீண்டாமை பண்ணி விட்டாங்க, அதாவது அன்டச்சபிள் அப்படின்ட்டாங்க. பில்டிங்ஸ்னா வாடகை, அந்த வாடகை வந்து ரொம்ப குறைந்த வாடகை. அதாவது நீ 45 ரூபா வாடகை கொடுத்தா போகிறோம், ஆனால் எனக்கு 5000 ரூபா மாதம் கொடுத்துரு, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள், மோசடிகள் இன்றைக்கி அறநிலையத்துறையில் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி தான் வக்ஃப் போர்ட்லேயும் இருக்குது. அதைத்தான், அதுக்கு எதிராகத்தான் இஸ்லாமியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. திருச்செந்துறை கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்கு. திருச்செந்துறையில் நடந்தது அநியாயம் சார். அதாவது நம்ம பார்க்குற சொத்தெல்லாம் நம்ம சொத்து அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. அதாவது லேண்ட் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ஃபு வாரியம் ஏதான் பண்ணிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எல்லாருடைய மனசுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே ஒரு தவறான பார்வைக்கு ஆளாக்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் பற்றி அங்கே அவ்வளோ பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. 13 மணி நேர விவாதம். இவர் எதான் பேசினாரா எழுந்துச்சு? அப்புறம் என்ன இவருக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்கு? இந்த 27% ரெசிப்ரோக்கல் டேக்ஸு அமெரிக்கா நம்ம மேலே போட்டது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏற்படுத்தினாலும் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறமா நம்ம ரீஅட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம். ஸோ இப்போ வக்ஃபு சட்ட திருத்தத்துக்காக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இங்கே மாநில அரசு எதிர்ப்புன்ற தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? வக்ஃபு போர்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் விட்டுருங்க, கேரளா கவர்மெண்ட் எடுத்துங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. நேற்றுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து புதிய சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. எந்த சட்டம்? புதிய சட்டம் ஆன் த பேசிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொண்டுருவாங்க. அது எஸ்பெஷலி அது ஒரே ஒரு இதுதான் ப்ராப்ளத்தில் இருக்குது. அதாவது ஒரு இஸ்லாமியர் 5 வருஷம் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். ஓகே, ப்ராக்டிசிங் முஸ்லீம். அதுக்கு வந்து என்னென்ன நெறிமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றனங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் பண்ண போகுது. அது வந்த பிறகு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் அதே லைனில் இவங்க வந்து சட்டம் போடுறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? காரணமே அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி கொதிச்சு போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த முனம்பம்ங்கிற இடத்துல அவங்க வந்து 404 ஏக்கர் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன் அடிஷன் டு தட்டு கேரளாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. வி களத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. வி களத்தூர் இது பெரம்பலூர் மாவட்டத்தில் இஸ்லாமியர்களே வக்ஃபுக்கு எதிராக போராடுகிறார்கள். அவங்கள வந்து நாடு கடத்தி விட்டாங்க, தீண்டாமை பண்ணி விட்டாங்க, அதாவது அன்டச்சபிள் அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் கூட நிறைய புகார்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பினராயி விஜயனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது, அது என்ன, ஒரு அழுத்தம். இதை பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது அடுத்த வருஷம் வரப்போகிறதே 3வது முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்துச்சு சொன்னால் இதை விட ஒரு பெரிய ரெக்கார்டு இந்தியாவில் இருக்க முடியுமா? எக்ஸப்ட் இது வெஸ்ட் பெங்காலில் ஜோதி பாசு இருக்கும்போது தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே வந்தாங்க. இந்த ட்ரிப்பு அதே மாதிரி இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்திருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, வெஸ்ட் பெங்காலில் 18% இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் கூட, மேற்கு வங்காளத்தில் கூட நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கு ஆதரவாக வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்தாச்சு, ஆல்ரெடி கர்நாடகாவில் வந்தாச்சு, குஜராத்தில் வந்தாச்சு. குஜராத்தில் வந்து அந்த பொஹரா முஸ்லீம்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபார்வர்டு கம்யூனிட்டி அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பு இதெல்லாம் அங்கிகெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, கலர்ஃபுல் அங்கிகை தான் போட்டுட்ருப்பாங்க. எல்லாமே ட்ரேடர்ஸ் தான். எனக்கு அவங்க கூட சில இதெல்லாம் இருந்தது. நான் வந்து இதில் பணியில் இருக்கிற சமயத்தில் எனக்கு அவங்க கூட சில இதெல்லாம் இருந்தது, அதாவது அலுவல்கள்லாம் இருந்தது. அதே மாதிரி பஷ்மாண்டா முஸ்லீம்ஸ் அப்படின்ட்டு காஷ்மீர் பக்கத்துலலாம், ஊபியிலலாம் அவங்கெல்லாம் வந்து ஹைலி பேக்வேர்டாக இருந்தாங்க. அவங்க வந்து இன்டகிரேட் ஆகவே இல்லை இந்த சிஸ்டமில். அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வக்ஃபு, சுன்னி வக்ஃபு இல்லைன்னா ஷியா வக்ஃபு மூலமாக தான் போக வேண்டியிருந்தது. இப்போது அவங்கெல்லாம் வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது சார், வக்ஃபு போர்டில் என்ன இருக்குன்னு கேட்டால், எப்படி அறநிலையத்துறையில் கருணாநிதி காலத்திலேயே ஆரம்பித்தது தான் இது. ஒரு கோவிலுடைய நிலங்களை யாருக்காச்சும் குத்தகை கொடுத்துட வேண்டியது, அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க போய்ட்டு குத்தகை பணத்தையும் வசூலிக்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான்,
இவங்களுக்கு வேண்டிய அந்த நெல் அது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி வாடகை, பில்டிங்ஸ்னா வாடகை, அந்த வாடகை வந்து ரொம்ப குறைந்த வாடகை. அதாவது நீ 45 ரூபா வாடகை கொடுத்தா போகிறோம், ஆனால் எனக்கு 5000 ரூபா மாதம் கொடுத்துரு, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் மோசடிகள் இன்றைக்கி அறநிலையத்துறையில் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி தான் வக்ஃப் போர்ட்லேயும் இருக்குது. அதைத்தான் அதுக்கு எதிராகத்தான் இஸ்லாமியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு நல்லதாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தை தான் வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. திருச்செந்துறை கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்கு. திருச்செந்துறையில் நடந்தது அநியாயம் சார். அதாவது நம்ம பார்க்குற சொத்தெல்லாம் நம்ம சொத்து அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதாவது லேண்ட் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவான். லவ் ஜிஹாதுன்னா நீங்கள் வந்து இந்து பெண்களையோ கிறிஸ்தவ பெண்களையோ காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவர்களை முஸ்லீமாக மாற்றுவது. கேரளா ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெண்களை என்ன பண்ணுவாங்க, நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஐஎஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. சிரியாலையும் ஈராக்லேயும் போய்ட்டு ஐஎஸ்ஐஎஸில் அந்த போராளிகள்கிட்ட கொடுத்துருவாங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் இப்போ லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால், என்டையர் இந்த பாரத தேசத்தினுடைய மொத்த பூகோள பரப்பையுமே நம்முடைய வக்ஃப் வாரிய சொத்தாக மாற்றிவிட்டால் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்ச்சி தான். அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அந்த சமூகத்தை பற்றியான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் பொதுமக்கள் மேலே எப்போவுமே இருந்துருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், வக்ஃப் வாரியம் எதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எல்லாருடைய மனசுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே ஒரு தவறான பார்வைக்கு ஆளாக்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். இதைத்தான் வந்து இஸ்லாமிய தலைவர்கள் புரிஞ்சுக்க வேண்டும். நீங்கள் வந்து மற்ற சமூகங்களோட நீங்கள் இருக்கிறீங்க, நல்லிணக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்ற சமூகங்களுக்கு உங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே அச்சுறுத்தல். அப்படிங்கும்போது என்ன ஆகும், இவங்க மேலே என்றைக்குமே நம்பிக்கை வராமல் போயிடும். அதனால் என்ன ஆக போகிறது, மத நல்லிணக்கம் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் பண்ணுறணும், அதாவது நம்பிக்கை திருப்பியும் ஏற்படணும்னு சொன்னால் இட் வில் டேக் அனதர் 50-60 இயர்ஸ். இதைத்தான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்து இஸ்லாமிய மத தலைவர்களோ அதாவது இந்த மாதிரி வக்ஃப் வாரிய தலைவர்களோ ஜமாத்து தலைவர்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். வக்ஃப் வாரியத்துக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க ஷஹீன்பாக் மாதிரியான போராட்டம், இங்கே மெரினா போராட்டம் மாதிரி ஒரு போராட்டம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் நடக்காது. ஏன்னா டெய்லி பேசிஸில் ஆதரவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அகிலேஷ் யாதவுடைய பார்ட்டியில் கூட 2 எம்பிஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் முஸ்லீமும் ஒருத்தர் ஹிந்து. ஆனால் அவங்க வந்து பார்ட்டியினுடைய விப்பு பயந்துக்கிட்டு அவங்க வந்து எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அதாவது இன்னும் கூடுதல் ஆதரவு தான் வருமே தவிர இதுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் வராமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். இதனால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரித்த வரி விதிப்புக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து காணவில்லை, பார்க்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். உங்களோட பார்வை என்ன சார்? ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் விட்டுடுங்க. ராகுல் காந்தி பாவம் அவரே பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுல இருந்தாலும் கூட தூங்கிடுறாரு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் பற்றி அங்கே அவ்வளோ பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. 13 மணி நேர விவாதம். இவர் எல்லாம் பேசினாரா எழுந்திரிச்சு? அப்புறம் என்ன இவருக்கு பேசுகிறதுக்கு அருகதை இருக்குது? நரேந்திர மோடி மேலே கமெண்ட் அடிக்கிறதுக்கு இவருக்கு என்ன சார் அதுக்கு அருகதை இருக்குது? பைத்தியகார்த்தனம். அவர் பேசுகிறத விட்டுடுங்க. நீங்கள் கேட்டது என்னது, இது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அதானே? ரெசிப்ரோக்கல் டேக்ஸு அவங்க வந்து 27% அன்றைக்கி போட்டாங்க. உடனே நம்மளாம் பயந்துட்டோம். இதுக்கு முன்னாலே நம்மளுக்கு தெரியும் வரப்போகிறது அப்படின்னுட்டு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2018-19 அவர் வந்து முதல் முறை அதிபராக இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு இருக்குது இல்லையா, ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பு, அவங்களுக்கும் கொஞ்சம் முட்டு முதல் இருந்தது. அப்போவே அவர் சொன்னார் நான் வந்து வரி விதிப்பேன் அப்படின்னுட்டு. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க வரி விதிக்கலை. 2வது ட்ரிப்பு இவர் 4 வருஷம் இடைவெளியில் அந்த ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு அமெரிக்க பொருளாதாரம் ஒட்டு மொத்தமாக சீர்குலைஞ்சு போச்சு. அவங்களுக்கு மெயினாக 4 மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸு. உலகத்திலேயே மிகப்பெரிய கடனாளி அதுதான். எல்லாம் உலகம் முழுக்க கடன் ஒன்று.
ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அகதிகள் ப்ராப்ளம் எப்படின்னு கேட்டோன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே சட்டத்துக்கு புறம்பாக வருகிற அகதிகளுக்கெல்லாம் அந்த ஜெனீவா கன்வென்ஷன் படி எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம், 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல், உடை, உணவு முடிஞ்சுன்னு சொன்னால் அவங்க 4 இடத்துல வேலைக்கு போக முடியும், திருப்பி வர முடியும். டெய்லி அவங்க அட்டெண்டன்ஸ் தான் சைன் பண்ணணும். இதுக்கு செலவு எல்லாமே கவர்மெண்ட் தான் ஏற்றுக்குது. 1,30,00,000 பேருடைய செலவை அவங்க ஃப்ரீயாக ஏற்றுக்கிறாங்க கவர்மெண்ட். இது வந்து ஒரு மிகப்பெரிய சுமை. மூணாவது, அமெரிக்கானுடைய ஏழ்மை நிலை நீங்கள் பார்க்கணும். அமெரிக்காவில் ஏழ்மையே கிடையாதுலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய ஏழ்மையினுடைய இலக்கணம், வறுமை கோட்டினுடைய இலக்கணம், அவங்களுடைய வறுமை கோட்டினுடைய இலக்கணம் வேறு. அங்கே வந்து மேபி ஒரு நாளைக்கு $8 அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு 32 ரூபா. அரசாங்கம் சொன்னது 32 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். 33 ரூபா இருந்தால் வந்துட்டான்னு அர்த்தம். ஸோ அங்கேயும் வந்து 10%, 30 கோடி பேரில் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். அது ஒரு பார்க்கணும். நாலாவதாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக அமெரிக்க பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள், 2.4%லேருந்து 2.8% வரைக்கும் தான் வளர்ச்சி. நம்ம எவ்வளோ வளர்கிறோம்? 7%. சீனா எவ்வளோ வருது? 3%, 4%. மற்ற மிகப்பெரிய பொருளாதாரங்கள் எல்லாமே 5-6% வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து 2லேருந்து 3%க்கு உள்ளதான் வளர்ச்சி பெறுகிறார்கள். அதனால் இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ள பயங்கரமான பணவீக்கம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரிங், அதாவது தொழில் உற்பத்தி மையம் அப்படிங்கிறத அமெரிக்கா தன்னுடைய முதல் இடத்தை சீனாவுக்கு விட்டுவிட்டது. இன்றைக்கி சீனா தான் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் சென்டர். உலகத்தில் சீனாவுக்கு அடுத்தபடியாக வேறு யாரும் கிடையாது. சீனாவுக்கு மேலே யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்கள்ட்ட வேலை வாய்ப்பு இல்லை, தனி மனித வருமானம் அதிகரிக்க மாட்டேங்குது, வரிச்சுமை இது அதிகமாக இருக்குது, அதாவது கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, அகதிகள் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் சொல்கிறாரு, அமெரிக்கா வந்து இவ்வளோ வருஷமாக அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு மற்ற நாடுகள் வரி விதித்து கொண்டிருந்தன, இன்னுமே நம்மளும் வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு வந்து 1999 கிரேட் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஒரு மந்த நிலை ஒன்று வந்திருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷம் அது இருந்தது. அதுக்கப்புறமா உலக போர் 2 வந்தது, 1944. அந்த சமயத்தில் தான் வந்து உலக வர்த்தகமே வந்து எந்த விதமான வரி விதிப்புக்கு ஆளாகக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது ரொம்ப ஒரு பொருள் அடுத்த நாட்டுக்கு, ஒரு நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக போகணுங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. ப்ரொடெக்ஷனிசம் இருக்கக்கூடாது, ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அப்போ தான் பைலேட்ரல் ட்ரேடு, மல்டிலேட்ரல் ட்ரேடு எல்லாம் வந்தது. கூடவே ஒரு நாடுக்கு இன்னொரு நாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நாடு கூட வர்த்தகம் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு லாபம் அதிகம் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ட்டு ஒரு டேக் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தோம், அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம வந்து மலேசியாவுக்கு கொடுத்துருந்தோம், அதை இப்போ ப்ராபப்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்ற நாடுகள்லாம் என்னாச்சு, மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் வளரணும். மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் வளரணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து லோக்கலாக நிறையா சொந்த உற்பத்தியை அதிகரிக்கணும். அப்போது நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர இறக்குமதிகளுக்கு நீங்கள் வரி விதிச்சிங்கன்னு சொன்னால் அது கம்மியாகிடும், இங்கே சொந்தமாகவும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இதே ப்ராப்ளம் தான் அமெரிக்கா எதிர்கொள்கிறது. அப்படிங்கும்போது நானும் வரி விதிப்பேன்னு சொன்னால் அதில் என்ன சார் தப்பு? கரெக்டு தானே, நியாயம் தானே. உங்களுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம் கிடையாது இல்லையா? நம்ம எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறோமோ அதே மாதிரி அவனுடைய பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். பட் ஒரு விஷயம், உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், திருப்பூர் அப்படியே உட்காந்துரும், லூதியானா அப்படியே உட்காந்துரும், நம்மளுடைய ஐடி துறை, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் வந்து பயங்கரமான பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஐடி வந்து மிக அதிக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரு துறை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்மளை விட ரொம்ப அதிகம் 54% சீனாக்காரனுக்கு, இவனுக்கு 26, நம்மளை மாதிரியே 26-27% இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. தைவானில் கூட 32% இருக்குது. தைவான் சின்ன நாடு தான்.
வியட்நாம் சின்ன நாடு தான். அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை நம்பி இருக்கும்போது நம்ம அமெரிக்காவை மட்டுமே நம்பி இல்லை. நம்மளுடைய பொருளாதாரம்லாம் அவ்வளோதான் பாதிக்க போகிறதில்ல. ஒரு 10 to 15% பாதிப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. ஆனால் உலக அளவில் பல நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். சீனா பாதிக்கப்படும். சீனா பாதிக்கப்படும் போது அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது அது மற்ற பொருளாதாரங்களையும் கீழே இறக்கி விடும். அந்த அபாயம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் இந்த உலக பொருளாதாரம், உலக வர்த்தகம் எப்படி திருப்பியும் வளரப்போகுது, எந்தெந்த நாடு கூட இப்போது உறவு வச்சுக்க போகிறது அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி 2 மாதம் முன்னால் அமெரிக்க மண்ணில் இருந்தபோது அவர் சொன்னார், ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த 5 மாதத்தில் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் சுமூகமாக முடிச்சுக்கிறதுக்கான ஒரு விண்டோ, ஒரு ஜன்னல் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு ஜெய்சங்கர் அங்கே காமர்ஸ் செக்ரட்டரி யாரோ அவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. அதனால இந்த 27% பற்றி 27% அமெரிக்க வரி விதிப்பு பற்றி நம்ம பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. நம்ம பொருளாதாரம் நம்மளுடைய நம்மளுடைய கால்களிலே நிற்கக்கூடிய பொருளாதாரம் தான். அமெரிக்காவை மட்டுமே நம்ம நம்பி இல்லை, உலகில் மற்ற நாடுகள் இருக்குது. ரூபி ட்ரேடு மற்ற நாடுகள் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க ஏகாதிபத்திய டாலர் மூலமாக தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 27% ரெசிப்ரோக்கல் டேக்ஸு அமெரிக்கா நம்ம மேலே போட்டது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏற்படுத்தினாலும் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறமா நம்ம ரீஅட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பார்வை.